அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எப்பயுமே எல்லா டைமுமே ஒரு சலசலப்பான ஒரு ஒரு விஷயம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து டிஎம்கே நாம் தமிழர் கட்சி, பாமக எல்லா கட்சியோட ஒரே டாபிக் டிவிகே மட்டும்தான். இவங்க எப்படிப்பா 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இனிமேல் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பட்ஜெட் தாக்கெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். டிஎம்கே ஆட்சிலையும் சரி, ஏடிஎம்கே ஆட்சிலையும் சரி, இது சட்டசபை யாராச்சும் நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, ஃபுல்லாக ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஏதாச்சும் ஒருத்தர் பேசுறது வரும், நின்றோம். அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க சொல்லுங்கள்? பார்த்தா பெரியவங்க பார்ப்பாங்க தான், மற்றபடி வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து யங்ஸ்டர் முடி எல்லாருமே பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் டிக்கெட் அந்த மாதிரி லஞ்ச் எதுவும் வாங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால், ஆனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். வாங்கலன்னு சொல்ல, ஆனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது. ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கிறப்ப நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நானே அதை பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்தில் அம்மா அதெல்லாம் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோ எடுத்து இப்போ பேசுங்க, நான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே இல்லைப்பா, அப்படிலாம் இது இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்து ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்தால் நான் பயப்படுறாங்க. ஆனால் இனிமேல் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் லஞ்சம் வாங்குறாங்க, இல்லை ஒரு சண்டை போடுறாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு நீங்கள் இப்போ பேசுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன். எல்லோரும் பயப்படுறாங்க. அதனால் ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ரீல்ஸ் ஆச்சாக இருந்தாலும் நாங்கள் ரியலாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு மக்களும் சரி, யாரும் சரி, எதுக்கும் இனிமேல் பயப்படாதீங்க. எது நடந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுன்னு ஒரு இது இருக்குது, இமெயில் இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் எல்லாம் கேட்குறாங்க, என்ன மாற்றம்னு கேட்டுட்ருக்காங்க. இதுதான் மாற்றமே. எல்லோரும் பயப்படுறாங்க, அதுதான் மாற்றமே. அந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். லஞ்சம் வாங்கினா இந்த வேலை போயிடும் அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயம் நான் புள்ளி வரணும் கூட சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.